இந்த ஞானிகள் இத்தனை பேசியும் இந்த உலகம் திருந்தலையா அல்லது ஏதோ இந்த அளவுக்காவது இருக்காங்களாங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. ஞானிகள் இவ்வளவு காலம் பேசியும் நம் ஜனங்களுக்கு அது புரியலன்னு சொன்னா அது காரணம் அவர்கள் பேசின பாஷை வேறுன்னு சொன்னோம். பொதுவாக இந்த ஞானிகள் பேசக்கூடிய பாஷை பரிபாஷைன்னு சொல்லுவோம். சித்தர்கள் ஞானிகள் இவங்களாம் எழுதுன பரிபாஷையில் எழுதுன்னு சொல்லுவோம். பரிபாஷைனா என்ன? விளங்காமல் பேசக்கூடியதா? அல்ல, விளங்கக்கூடிய அதே தமிழ்ல தானே பேசியிருக்காங்க. ஆனா நமக்கு ஏன் விளங்குவதில்லை? பாருங்க, நீங்க அங்க உட்கார்ந்துட்டு இன்னொரு இடத்தை பார்க்கும்போது உங்க பார்வைக்கு அந்த கோணத்திற்கு ஒரு பொருள் ஒரு விதமாக தெரியும். இங்க இருந்து நான் அந்த பக்கம் பார்க்கும்போது என்னுடைய கோணம் மாறுபடும் பொழுது அதே பொருள் வேறு விதமாக வேற ஆங்கிள் தெரியும். அந்த கோணம் தான் வித்தியாசம். அவர்கள் ஒரு கோணத்தில் நின்று கூறினார்கள், நாம் வேறொரு கோணத்தில் நின்று அதை கவனிக்கிறோம். பரி என்றால் குதிரை. நமக்குள் வசிக்கும் இந்த காற்றுக்கு, நமக்குள்ள ஒரு ஜீவன், உயிர் அல்லது சலனம் அல்லது உணர்வு, இந்த உணர்வு இருக்குதே, இந்த உணர்வுக்கு வசிக்கும் காற்றாக பேர். வசிக்கும் காற்று வாசி என்று பெயர். இந்த வாசியா இருக்கக்கூடிய வசிக்கும் காற்றுக்கு பரி குதிரை, வாசி குதிரை என்று கூறுவார்கள். உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவனை குதிரை என்று சொல்வார்கள். இது நசிக்கும் வழிக்கு பெயர் நாசி. வசிக்கும் காற்றுக்கு பெயர் வாசி, இது நசிக்கும் வழிக்கு பெயர் நாசி. நசிந்து போவதனால் இது நாசி என்று பெயர். இந்த நாசியில் ஓடிக்கொண்டிருக்கும் போது இதற்கு பேர் நரி என்று பெயர். ஒவ்வொருவருக்கும் பரியானது இப்பொழுது நரியாக மாறி இருக்கிறது. இந்த நரியானதை மீண்டும் பரியாக மாற்ற வேண்டும். இந்த நரிதனை பரியாக்குதல், பரிதனை நரியாக்குதல் என்பது நம் உடம்புள் ஒவ்வொருவரிடமும் உள்ளது. தன்னைத்தான் அறிதல், இந்த வாசியை அறிதல், அந்த பரியை அறிதல். இந்த நரியிலிருந்து மீண்டும் சுவாசத்திலிருந்து விடுபட்டு தானாய் தன்மயமாய் ஞானத்தை அடைந்தவர்கள் யாரோ அவர்கள் அந்த பரியாக மாறியுள்ளார்கள். அவர்கள் பேசக்கூடிய பாஷை பரிபாஷை. அவர்களுடைய இந்த பாஷையை வேறு ஒரு கோணத்தில் இருக்கக்கூடிய நாம் அதை படிக்கும் பொழுது புரியாது. இதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்தும் செவிடர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன்னா அவர் அநேகமான ஊமைகளினால் அவர் பேசினார் சீஷர்களிடத்தில். ஆனா அவர் பேசக்கூடிய இந்த ஊமைகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்ள இவர்களால ஃபாலோ பண்ண முடியல. இப்ப ஏன் இந்த மாதிரி ஊமைகளினாலே பேசுகிறீர்கள்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், கண் இருக்கிறவன் பார்க்க கடவன், காது இருக்கிறவன் கேட்க கடவன். இப்ப எல்லாருக்குமே கண் இருக்கே, பார்க்கலாமே அப்படின்னு கேட்டா அந்த பார்வை வேற மாதிரி இருக்கும். அது என்ன பார்வை? விளங்கி பார்ப்பதும் விளங்காமல் பார்ப்பதும். இப்போ ஒரு பொருளை நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களா இருந்தா எலக்ட்ரானிக் கூட்ஸ் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பார்வை கோணம் வேற மாதிரி இருக்கும். இதனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன, இதுல என்னென்ன இருக்கும் நீங்க பார்ப்பீங்க. இப்ப அதை படிக்காத ஒருவர் அதை பார்க்கிறாருன்னா வெளி தோட்டத்தை மட்டும் பார்த்து இது இப்படியா, இதுதான் கம்ப்யூட்டரா, சரின்னு சொல்லி போயிடுவார். ஆக தெரிந்து பார்ப்பதும் தெரியாமல் பார்ப்பதுமான ரெண்டு விதம் இருக்குல்லவா? அந்த வகையில வாழ்க்கையில இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம புரியாமையும் தெரியாமையும் செய்து கொண்டிருப்பதனால் ஞானிகளுடைய வசனங்கள் என்னங்கிறதும் புரியாம அவர்கள் இதைத்தான் கூறியிருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு தவறாக கணித்துக் கொண்டு நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு வழி வழியா சொல்லி கொடுத்ததான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப நீங்க முதல்லயே ஒரு பழமொழி சொன்னீங்க பேசும்போது, என்ன நன்றாய் தின்றால் குண்டாவான்னு சொல்லி. அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிந்தது அதோட பொருள் இதுதான். அதாவது நல்ல உணவு எது என்பதை நன்றாக அறிந்து தெரிந்து தின்றால், அந்த மாதிரி இப்ப நீங்க நொறுங்க தின்றால் 100 ஆயுசுன்னு சொல்றது கூட அந்த பல்ல நல்ல இது பண்ணி சாப்பிடுறது தான், நல்ல மென்று சாப்பிடுறது. அந்த மாதிரி நம்ம மொழியில நிறைய விஷயங்கள் தவறாக கணிக்கப்பட்டுள்ளது. அது அனைத்து நூல்களும் ஞானிகளுடைய அனைத்து வசனங்களும் தவறாகத்தான் கணிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கு என்ன காரணம் கேட்டா, ஒரு பொருளுக்கு ஒரு பதம், அதாவது ஒரு சொல் இருக்குன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் நாம ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்றோம். ஒரு பதம் அர்த்தம்னு 2 வச்சிருக்கிறோம். ஆனா ஒரு பதத்திற்கு ஒரு அர்த்தம் மட்டுமல்ல, 4 அர்த்தங்கள் உள்ளது. அவை நமக்கு பொதுவா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது இல்லை. அதாவது ஞானிகளுடைய குருகுலத்துல சொல்லி கொடுக்கப்பட்டது. இப்ப அது வெளியில் வருவதே இல்லை. அது என்னன்னு கேட்டா, சப்தார்த்தம், வாச்சியார்த்தம், பதார்த்தம், தத்துவார்த்தம், 4 அர்த்தங்கள் உள்ளது. இப்ப சப்தார்த்தம்ங்கிறது என்னன்னு கேட்டா, நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அறைக்குள்ள யாரோ ஒருத்தர் கடந்து போகிறார் அப்படின்னு சொன்னா, வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த அறையில என்ன பேசிட்டு இருந்தாங்க, இவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, யாரோ ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஏதோ சாமியை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க, வாழ்க்கையை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தான் சொல்லுவார். இந்த சத்தங்களை மட்டும் கேட்க அவர் சொல்லக்கூடிய அர்த்தம் அது சப்தார்த்தம். அது சொன்னது உண்மைதான், அது பொய்யொன்னும் அல்ல, அது உண்மைதான். ஆனா இதனுடைய முழு அறிவு அங்க வரல. இரண்டாவது வாச்சியார்த்தம். வாச்சியார்த்தம்னா வாக்கியத்தை
பார்த்து சொல்லக்கூடிய அர்த்தம். ஒரு பாடலை சொன்னா அதனுடைய வாக்கியங்கள்லாம் புரியும், ஆனா அது எதற்காக பாடப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. உதாரணத்திற்கு வள்ளலாருடைய ஒரு பாடல், ஒன்றதிரண்டது ஒன்றினிரண்டது ஒன்றினில் ஒன்றது ஒன்றெனும் ஒன்றே, ஒன்றள விரண்டள ஒன்றினிரண்டள ஒன்றினில் ஒன்றுள ஒன்றெனும் ஒன்றே, ஒன்றினில் ஒன்றுள ஒன்றினில் ஒன்றில ஒன்றுல ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றே. 6 வரிகள். இது ஒன்றில ஒன்றுல ஒன்றெனும் ஒன்று, ஒன்றினில் ஒன்று, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாச்சு. இதெல்லாம் சொல்ல சொல்ல தமிழ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். எதை அடிப்படையாக எதை மையமாக கொண்டு இந்த பாடல் பாடப்பட்டதுன்னு கேட்டா தெரியாது. அப்ப இது வாக்கியங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொல்லக்கூடிய அர்த்தங்கள் வாச்சியார்த்தம். 3வது பதார்த்தம். அது என்னன்னு கேட்டா பதத்தை பிரித்து சொல்லக்கூடிய அர்த்தங்கள். அதைத்தான் இன்றைய பண்டிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புலவர்களும் பண்டிதர்களும் செய்து கொண்டிருப்பது, அவர்கள் இந்த பதத்தை பிரித்த அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பதத்தை பிரித்த அர்த்தம் சொல்லும்போது என்னன்னு கேட்டா, அவர்களுடைய ஞானம் அவர்களுடைய அறிவு அந்த விஷயத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதை எடுத்துக் கூறுவார்கள். அது அவர்களுடைய கோணம். ஆனால் ஞானிகளுடைய கோணம் வேற. அதை அவர் அனுபவித்தவர். அனுபவித்ததை எடுத்து பேசும்பொழுது அது தத்துவார்த்தமாக வருகிறது. அவர் எதை கொண்டு பேசினாரோ, எந்த அர்த்தத்தில் பேசினாரோ, யதார்த்தம் எதுவோ அதுதான் தத்துவார்த்தம் என்பது. அந்த தத்துவார்த்தம் நமக்கு இதுவரை வெளியில் வரவில்லை. அது வெளியில வராதனால தான் மக்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோம். அதனால தான் முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொன்னது. இங்க ஆரம்பத்திலே கோணல் ஆகிப்போச்சு. அதனால இப்ப வந்திருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா முற்றும் கோணலா இருக்கு. அதனால ஞானிகளுடைய இந்த வசனங்களும் மற்ற விஷயங்களும் நம்ம உலகத்தார் இந்த அளவுக்காவது இருக்கிறாங்களேன்னு சொல்வதா இருந்தால் இதுவும் பத்தாது. ஞானிகள் சொன்ன அளவு வேற. ஞானிகள் தாங்கள் ஞானிகளாகவும் நம்மை அனைவரும் சிஷ்யர்களாகவும் இருப்பதற்காக வேண்டி செய்ததல்ல. இதெல்லாம் தாங்கள் அனுபவித்த அந்த இன்பத்தை இந்த வையகம் முழுவதும் அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படை கருத்தில் தான் அவர்கள் இந்த பாடல்கள் பேசியிருக்காங்க. ஆனா இவங்களெல்லாம் பூஜைக்குரிய பொருட்களாக நம்ம வச்சுக்கிட்டு நாம ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல நடைமுறை வாழ்க்கையை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கிறோம். நாம எப்ப அவங்களாக மாறுவது? நமக்கு ஏதாவது ஒரு குருட்ட போய் சேர்றதுக்கு நமக்கு எல்லாருக்கும் இஷ்டம் தான். ஆனா யாராவது ஒருத்தர் நான் குரு மாதிரி ஆகணும்னு சொல்லி விரும்பப்பட்டாங்கன்னா அந்த இடத்துல இடம் இருக்காது அவங்களுக்கு. எங்க டாமினேஷன் வந்துருமோன்னு துரத்தப்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு சத்குரு எப்படி இருக்கணும்னு கேட்டா, தன்னை போலத்தான் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அந்த ஆசையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மார்க்கத்தை முறையாக எடுத்து சொல்லி தன்னை போலவே ஒவ்வொருவரையும் உயர்த்த வேண்டும். அதுதான் குருவனுடைய ஆசையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து அவங்க சொன்னதை நாம அவர்களை தெய்வமாக்கி விட்டு நாம் நம்முடைய இஷ்டத்திற்கே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இப்ப வரைக்கும் உலகம் இந்த அளவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாம் அப்பொழுது குறிப்பிட்டு சொல்ல விரும்பணும். ஞானிகள் சொன்ன வசனங்கள் எல்லாம் வேறு, அதை தவறாக புரிந்து கொண்டு நாம் இப்ப வாழ்க்கையை வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று.